அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக செப்டம்பர் 1ஆம் தேதி முதலமைச்சர் ஜோசப் விஜய் தண்ணீர் திறந்து வைக்கிறார். மேட்டூர் அணையின் நீர் படிப்படியாக உயர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். நீரின் இருப்பை பொறுத்து 45 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவதை முன்னிட்டு காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசன பணிகளை உடனடியாக தொடங்குமாறு அமைச்சர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளுக்கு உரிய தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என விவசாயிகளுக்கு அமைச்சர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். வேளாண்மை துறையின் ஆலோசனையுடன் சாகுபடி பணிகளை மேற்கொள்ளுமாறு கூறியுள்ள அவர், கடைமடை வரை காவிரி நீர் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள், வேளாண்மை துறை மற்றும் நீர்வளத்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 89 அடியை தாண்டியதால் காவிரி மற்றும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அணைக்கு நீர்வரத்து 10,405 கன அடியிலிருந்து 8,827 கன அடியாக குறைந்துள்ள நிலையில் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நேபாளத்தில் ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் கிராமங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. பனிப்பாறைகள் வெடித்து திபெத்திலிருந்து பாய்ந்து வரும் போட்டே கோஷி ஆற்றுக்கு திடீரென நீர்வரத்து அதிகரித்து கரையோரம் உள்ள டிமுரே மற்றும் சியாப்ரு பெசி உள்ளிட்ட பல கிராமங்களை காட்டாற்று வெள்ளம் சூறையாடி சென்றது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 95ஆக உயர்ந்துள்ளது. மீட்பு மற்றும் தேடுதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பலர் மாயமாகி உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் 14 ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. இந்தியர்கள் 105 பேர் உள்ளிட்ட 291 வெளிநாட்டினரை காணவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பயங்கர வெள்ளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க இந்திய அரசு விமானப்படையின் C-17 மற்றும் C-130 ரக விமானங்களை அனுப்ப தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பொருட்களோடு வெள்ளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களையும் விமானங்கள் மூலமாக அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 37 பயணிகள் சிக்கி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. 3 சுற்றுலா பேருந்துகளில் சென்ற 57 தமிழர்களில் 20 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ளவர்களின் நிலை குறித்து தகவல் வெளியாகவில்லை. தமிழர்கள் 57 பேரை ஆன்மீக சுற்றுலாவுக்கு அழைத்துச் சென்றது கும்பகோணத்தைச் சேர்ந்த டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர் என்பது உறுதியாகியுள்ளது. நேபாளத்தில் மிகப்பெரிய வெடிப்பும் அதனைத் தொடர்ந்து தூசி மண்டலமும் ஏற்பட்டதாக டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர் கூறியிருக்கிறார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தால் ராசுவா மாவட்டத்தில் உள்ள 40 கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. போதே கோஷி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 19க்கும் மேற்பட்ட பாலங்கள் சேதமடைந்ததோடு சாலைகள் மற்றும் மின்சார உட்கட்டமைப்பும் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன. நேபாளம் திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட 4.4 ரிக்டர் நிலநடுக்கமே திடீர் பெருவெள்ளத்திற்கு காரணம் என நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பனிப்பாறை உடைந்தும் நிலச்சரிவு ஏற்பட்டும் ஆற்றில் விழுந்ததன் காரணமாகவே பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. சீனா திபெத் எல்லையில் உள்ள வாகன நிறுத்துமிடம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தன. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகள், கார்கள் உள்ளிட்டவை அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் உயிரை காக்க ஓடிய மக்களை வெள்ளமும் மண்ணும் மூடியது. நேபாளத்தில் இயற்கை சீற்றத்தின் கோர முகத்தை காண்பிக்கும் பெருவெள்ளம் தொடர்பான CCTV காட்சி வெளியாகி பதைப்பதைப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளம் அடித்து வரப்படுவதை அறிந்ததும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு சாலையில் ஓடிய மக்களை நொடி நேரத்தில் மூடி விழுங்கிய அதிர்ச்சி காட்சிகள் நடுநடுங்க வைக்கிறது. நேபாள நாட்டின் ராசுவா மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பாதிக்கப்பட்ட இடங்களில் சிக்கி தவிப்போரை மீட்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது.
நேபாளத்தைப் போலவே திபெத் நாட்டிலும் பெரு வெள்ளத்தால் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடுமையான வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் சிக்கி அதிக அளவில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக திபெத் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட கோர வெள்ளத்தின் எதிரொலியாக உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களிலும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக பீகார் வழியாக பாயும் கோசி, கண்டக், பாகமதி ஆறுகளில் பாயும் வெள்ளப்பெருக்கால் 8 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை அடுத்து பீகார் மாநிலத்திலும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பாட்னாவில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து NDRF அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பாதிக்கப்படும் இடங்களின் நிலவரம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். நேபாள பிரதமர் பாலேந்திர ஷாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு இரங்கல் தெரிவித்த அவர், நெருக்கடியான இந்த நேரத்தில் நேபாளத்திற்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் இந்தியா வழங்க தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். பெருவெள்ளம் ஏற்பட்ட நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க இந்திய தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். அவர்களின் நிலவரம் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதோடு அனைவரையும் பாதுகாப்பாக மீட்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை உள்பட 5 மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து நீர்வளத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஆறுகள் மற்றும் கால்வாய்களை தூர்வாரும் பணிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னையில் பேரிடர் காலங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மண்டல அளவில் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவொற்றியூர், மணலி ஆகிய மண்டலங்களுக்கு அமைச்சர் ரமேஷ், மாதவரம், தண்டையார்பேட்டை மண்டலங்களுக்கு அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களுக்கு அமைச்சர் அருண்ராஜ் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் ஆதவர்ஜுனா சென்னை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் சென்னை மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களில் உள்ள பணிகளை ஒருங்கிணைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களிலும் முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரணப் பணிகளை கண்காணிக்க IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மழைநீர் வடிகால் பணிகள், மழையால் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகள், பேரிடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், நிவாரண முகாம்கள் மற்றும் மருத்துவ ஏற்பாடுகளை இவர்கள் கண்காணிப்பார்கள். திமுகவில் 110 புதிய மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் பட்டியலை அடுத்த வாரம் கட்சி தலைமை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவட்ட செயலாளர் பதவிக்கு 70 வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கவும், ஒருவர் 3 முறை மட்டுமே மாவட்ட செயலாளராக பதவி வகிக்கவும் திமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கர்நாடக மாநிலம் ஹானூர் வனப்பகுதியில் தமிழர்கள் 3 அம்மாநில வனத்துறை திட்டமிட்டே கொன்றது உடற்கூறாய்வு அறிக்கையில் உறுதியான பிறகும் அவர்களுக்கு நீதி வழங்க கர்நாடக அரசு முன்வரவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். வனத்துறைக்கும் தமிழர்களுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்திருந்தால் 3 மீதும் வெகு தொலைவில் இருந்துதான் குண்டு பாய்ந்திருக்க வேண்டும் என அன்புமணி தெரிவித்துள்ளார். டெங்கு பாதிப்பு படிப்படியாக அதிகரித்து வருவதால் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு தேவையான மருந்துகளும் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த ஆண்டை விட நடப்பு ஆண்டில் டெங்கு பாதிப்பு பாதியளவே உள்ளதாக தெரிவித்தார். பொங்கல் விழாவையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா வேட்டி சேலை உற்பத்திக்கு நெசவாளர்களுக்கு இதுவரை அனுமதி வழங்கப்படாததற்கு டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். வழக்கமாக ஜூலை மாதமே அனுமதி வழங்கப்படும் நிலையில் ஆகஸ்ட் மாத இறுதியிலும் தாமதம் நீடிப்பதால் சுமார் 3 லட்சம் நெசவாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயியிடமிருந்து நிலத்தை எடுப்பது குழந்தையிடமிருந்து தாயை பிரிப்பதற்கு சமம் என குறிப்பிட்ட அமைச்சர் ராஜ்மோகன், பரந்தூர் விவசாயிகளுக்கு நிலத்தை திருப்பி வழங்குதல் மற்றும் பட்டா தொடர்பான விவகாரங்கள் குறித்து துறைசார் வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விலக்கு கோரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம் செய்துள்ளார். தகுதி தேர்வு மதிப்பெண்களை குறைக்க முடியாது என நீதிமன்றத்தில் வாதிட்டுவிட்டு மறுநாள் விலக்கு தீர்மானம் கொண்டு வந்திருப்பது ஆசிரியர் நலனில் தாவேக அரசு இரட்டை வேஷம் போடுகிறதா என்ற சந்தேகம் எழுவதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழக சட்டசபையில் லாவணி கச்சேரி நடைபெறுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஆக்கப்பூர்வமாக பேசாமல் ஒருவருக்கு ஒருவர் தங்கள் கட்சியின் புகழை பாடுவதாகவும் மக்கள் பிரச்சனையை பேசாமல் நேரத்தை வீணடிப்பதை ஏற்க முடியாது என்றார். தமிழகத்தில் ஆட்சியாளர்கள் அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் நலனுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்களுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்போம் என்றார். ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள அனந்தசரஸ் குளத்தை திறக்க கோரும் மனுவை பரிசீலித்து முடிவெடுக்குமாறு கோவில் நிர்வாகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புனித நீராடல் உள்ளிட்ட சடங்குகளை மேற்கொள்ள வேத பாராயணர்கள், ஸ்தலத்தார்கள் உள்ளிட்டோருக்காக குளத்தை திறக்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 13 ஆண்டுகளாக மாற்றியமைக்கப்படாத ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாவிட்டால் வரும் 29ஆம் தேதி தீவிர போராட்டம் அறிவிக்கப்படும் என ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வரும் 28ஆம் தேதி சட்டமன்றத்தில் போக்குவரத்து துறை மானிய கோரிக்கையின் போது கட்டணத்தை உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த சங்கத்தின் மாநில செயல் தலைவர் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை யானைக்கவுனியில் கிணற்றை தூர்வார இறங்கிய போது விஷவாயு தாக்கி தந்தையும் மகனும் உயிரிழந்தனர். கொடுங்கையூரைச் சேர்ந்த ஐயனாரும் அவரது தந்தை ரவியும் 45 அடி ஆழமுள்ள கிணற்றில் இறங்கும் போது உயிரிழந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் இருவரின் உடல்களையும் கயிறு கட்டி மீட்டனர். சம்பவம் குறித்து யானைக்கவுனி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கும் போது சாதிய விவரங்களை பெறக்கூடாது என்ற அரசாணையை கல்லூரிகளிலும் அமல்படுத்த முடியுமா என பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தனியார் கல்வி நிறுவனங்களில் விதிகளை மீறி சாதி மற்றும் சமூக விவரங்களை கேட்பதை தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. DRDOவின் வான்வழி விநியோக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ராணுவ போர் முறை பாராசூட் உலகின் மிக உயரமான இறங்கு தளங்களில் ஒன்றான லடாக்கின் நியோமா மூத் விமானப்படை தளத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. -15 டிகிரி செல்சியஸில் உறைய வைக்கும் குளிரில் கடல் மட்டத்திலிருந்து 22,000 அடி உயரத்தில் இருந்து குதித்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. டெல்லியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் நிதியுதவி வழங்கும் லட்சுமி யோஜனா திட்டத்தை முதலமைச்சர் ரேகா குப்தா தொடங்கி வைத்தார். சுமார் 17 லட்சம் பெண்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு செப்டம்பர் முதல் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்களை மட்டுமே பாடுவது என்ற கட்சி தலைமையின் முடிவை தனது அரசு பின்பற்றும் என்று கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என பாஜக வலியுறுத்தி வரும் நிலையில் காங்கிரஸ் முதல் 2 சரணங்களை மட்டுமே பாடுவது என முடிவு செய்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி வேறு கட்சியில் இணைய முயன்றதாக கூறப்படும் 20 அதிருப்தி எம்பிக்களுக்கு மக்களவை செயலகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் ஏற்கனவே மனு அளித்ததன் அடிப்படையில் விசாரணை தொடங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜகான்பூரில் லஞ்ச பணத்தை தங்களுக்குள் சமமாக பகிர்ந்து கொள்வதாக மாநகராட்சி கவுன்சிலர்கள் சிலர் கங்கை நதி நீரை கையில் வைத்து உறுதிமொழி எடுத்த வீடியோ வைரலாகி வருகிறது. இதையடுத்து மாநகராட்சி நிர்வாகம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. வீடியோவின் உண்மைத்தன்மை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. மத்திய பிரதேசத்தில் பாஜக எம்எல்ஏவின் சொந்த காரை சுத்தம் செய்ய அவசர கால சேவைக்கான தீயணைப்பு வாகனம் பயன்படுத்தப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிங்க்ரௌலி தொகுதி எம்எல்ஏ ராமநிவாஸ் ஷாவின் இனோவா சொகுசு காரை தீயணைப்பு வாகன தண்ணீரால் ஊழியர்கள் சுத்தம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலம் பகல்பூரில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து தண்ணீரில் தத்தளித்த தொழிலாளர்கள் 21 பேர் நீந்தி கரை சேர்ந்தனர். கங்கை கரையை சீரமைக்கும் பணிக்காக மணல் மூட்டைகள் மற்றும் தொழிலாளர்களுடன் சென்ற படகு திடீரென ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் மாயமான ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கேரளாவில் உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஓணம் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருந்த நிலையில் அவர்களை பாதுகாப்பாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே எம்ஆர் பள்ளி பகுதியில் உள்ள வாணி நகரில் 4 மாடி கட்டடம் திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் இடிபாடுகளை அகற்றி மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டனர். மேற்குவங்க மாநிலம் ஹவுரா மாவட்டம் ஆண்டூல் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 65 வயது மூதாட்டி உயிரிழந்தார். மேலும் கட்டடத்தின் பிற தளங்களில் வசித்து வந்த 12 பேர் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஜார்க்கண்டில் ரயில் தண்டவாளத்திற்கு அருகே ரீல்ஸ் எடுத்த இளம்பெண்ணின் மீது ரயில் மோதியதில் அவரது 2 கைகளும் துண்டாகின. கார்வா மாவட்டத்தில் 19 வயது இளம்பெண் ஒருவர் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த போது ராஞ்சி சோபன் எக்ஸ்பிரஸ் அவர் மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் அரசு மருத்துவமனையில் நீதிபதி மேற்கொண்ட திடீர் ஆய்வில் சிறையில் இருக்க வேண்டிய கைதி காதலியுடன் சிக்கினார். சட்டவிரோத கணக்குகள் தொடர்பான வழக்கில் கைதான ஸ்ரீரங்கப்பட்டணத்தைச் சேர்ந்த நிலப்பதிவேடுகள் உதவி இயக்குநரான முகமது ஹுசைன் சட்டவிரோதமாக வெளியில் சுற்றித் திரிந்தது நீதிபதியின் ஆய்வில் உறுதியானது. ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பிரகாஷ் சர்மாவை மாற்ற வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதி சந்தீப் மேத்தா தலைமை நீதிபதி சூரியகாந்திடம் முறையிட்டுள்ளார். நிர்வாக அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தி வழக்குகளை குறிப்பிட்ட அமர்வுகளுக்கு மாற்றி செல்வாக்குமிக்க வழக்காடிகளுக்கு சாதகமாக செயல்படுவதாக நீதிபதி சஞ்சீவ் பிரகாஷ் சர்மா மீது குற்றம் சாட்டியுள்ளார். வயதான பெற்றோரை கவனிக்க தவறும் மற்றும் மதிக்காமல் துன்புறுத்தும் பிள்ளைகளை வீட்டிலிருந்து வெளியேற்றும் வகையில் விதிகளில் திருத்தம் செய்ய உத்தரப்பிரதேச அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. வயதான பெற்றோரின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு மரியாதையான வாழ்க்கையை வழங்குவதோடு குடும்பத்தினரிடையே அவர்களை பராமரிக்கும் பொறுப்புணர்வை அதிகரிப்பதே இந்த திருத்தத்தின் முக்கிய நோக்கம். திருப்பதியை போல் தமிழகத்தில் உள்ள கோவில்களும் வர வேண்டும் என்றால் செல்போன் தடை போன்ற கட்டுப்பாடுகளை இங்கும் கடைபிடிக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். முன்னதாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சரிடம் பக்தர்கள் விரைவான தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்ய கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கல்லாரில் உள்ள தனியார் பள்ளியில் மியாவாக்கி காடுகள் உருவாக்கும் திட்டத்தை வீத லீடர்ஸ் இயக்க தலைவர் அண்ணாமலை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் இணைந்து மரக்கன்றுகளை நட்டார். அப்போது பேசிய அவர், அதிகரித்து வரும் வெப்பநிலை, நீர் பற்றாக்குறை மற்றும் காற்று மாசுபாட்டை தடுக்க அனைத்து தரப்பினரும் மரம் வளர்ப்பதை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்றார். ஓணம் பண்டிகையையொட்டி கோவை வடவள்ளியில் நடைபெற்ற ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு பாரம்பரிய நடனமாடி ஓணம் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். தமிழகத்திலும் கோவையிலும் வாழும் மலையாளி மக்களின் சகோதரத்துவத்தையும் பண்பாட்டையும் போற்றும் வகையில் இந்த விழா அமைந்து இருப்பதாக பாராட்டு தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதே மக்களின் உறுதியான நோக்கம் என ஆலந்தூர் எம்எல்ஏ ஹரிஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை ஆலந்தூரில் நடைபெற்ற தாவேக அரசின் 100 நாள் சாதனை விளக்க கூட்டத்தில் தாவேக எம்எல்ஏ ஹரிஷ் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், சட்டசபையில் முதலமைச்சர் ஊழல் என்ற வார்த்தையை சொன்னாலே திமுகவினர் எழுந்து நிற்பதாக சாடினார். சென்னை திருவேற்காடு அருகே உள்ள எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. பூக்கோலமிட்டு கொண்டாடிய மாணவர்களுக்கு நடனம், பாட்டு என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டு மாணவர்கள் உற்சாகமடைந்தனர். சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் மருந்தகத்தின் பூட்டை உடைத்து 2,15,000 ரூபாய் பணம் மற்றும் 2 சவரன் நகையை 3 மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். தகவல் அறிந்து வந்த மருந்தகத்தின் உரிமையாளர் காட்டுராஜா கல்லாப்பெட்டியில் இருந்த பணம் மற்றும் நகை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே புதுப்பேர் ஐசிஐசிஐ ஏடிஎம்மில் 9 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் குற்றவாளிகள் பயன்படுத்திய கார் தெலங்கானா காட்டுப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது கொள்ளையர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் கார் அங்கு சென்றுள்ளது. அதனை சோதனையிட முயன்றபோது போலீசாரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிவிட்டு கொள்ளையர்கள் தப்பினர். விருதுநகர் அருகே வீடு புகுந்து தந்தை மகனை வெட்டி கொள்ள முயன்ற நிலையில் அதற்கு பதிலடியாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் இடத்திற்கு சென்று 15க்கும் மேற்பட்ட வாகனங்களை நொறுக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. திருமண ஊர்வல முன்விரோதம் காரணமாக மோதல் நடந்ததாக கூறப்படும் நிலையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் சட்டவிரோதமாக வேட்டையாட பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 கள்ள துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்தனர். பொறுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி, அருணாச்சலம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அருணாச்சலம் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் 300 ஆண்டுகள் பழமையான திருத்தேருக்கு பதிலாக 4,25,00,000 மதிப்பீட்டில் புதிய திருத்தேர் கட்டும் பணியை அமைச்சர்கள் தென்னரசு, ரஞ்சித் குமார் தொடங்கி வைத்தனர். பழைய தேரை போலவே 63 அடி உயரமும் 25 அடி 5 அங்குலம் அகலமும் கொண்டதாக தொண்டை மண்டல பாரம்பரிய முறைப்படி திருத்தேர் வடிவமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையாள மொழி பேசும் மக்கள் ஓணம் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தபால் நிலையம் சந்திப்பு பகுதியில் பிரம்மாண்ட பூக்கோலம் போடப்பட்டது. கோலத்தின் முன்பு குத்துவிளக்கேற்றி வைத்து புலிகளி, கதகளி உட்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. கரூர் தாந்தோன்றிமலை ஜே நகர் மற்றும் ரெங்கா கார்டன் பகுதி நிலம் தாந்தோன்றிமலை வெங்கட்ரமண சுவாமி கோவிலுக்கு சொந்தமானது என அறநிலையத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனால் நீண்ட காலமாக வசித்து வரும் மக்கள் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பி வெங்கட்ரமண சுவாமியிடம் மனு அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பாதுகாப்பு கேட்டு எஸ்பியிடம் மனு அளித்த உசிலம்பட்டி எம்எல்ஏ விஜய்க்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினரான தாம் தொகுதிக்குள் ஆய்வுப் பணிகளுக்கு செல்லும் போது தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் விஜய் மனு அளித்திருந்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் நிலத்தை முறைகேடாக பதிவு செய்ததாக கூறி தாவேக்கு நிர்வாகி ஒருவர் பெண் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். செக்கானூரணியைச் சேர்ந்த தாவேக்கு நிர்வாகி பாண்டியராஜன் தம்முடைய நிலப்பதிவு நிராகரிக்கப்பட்ட நிலையில் அதே நிலம் எதிர்த்தரப்பினருக்கு பதிவு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மிலாது நபி திருநாளையொட்டி தமிழகம் முழுவதும் அரசு மதுபான கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ராமாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 100 நாள் வேலை திட்ட பெண் பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். காலை 6 மணிக்கே பணிக்கு வர கட்டாயப்படுத்துவதால் குடும்ப பணிகள் மற்றும் குழந்தைகளை பள்ளி கல்லூரிக்கு அனுப்புவதில் சிரமம் ஏற்படுவதால் வழக்கம் போல் 9 மணிக்கே பணிக்கு வர அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். பத்திரப்பதிவு முடிந்ததும் பதிவு புத்தகத்தில் சாட்சிகள் மற்றும் வாங்குபவர் விற்பவர் கையெழுத்திடும் போது ஊழியர்கள் 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை கட்டாயப்படுத்தி லஞ்சம் வசூலிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். ஜேசிபி இயந்திரங்களின் உதிரி பாகங்கள், டீசல் உள்ளிட்டவற்றின் விலை உயர்ந்ததன் காரணமாக வாடகையை 1 மணி நேரத்திற்கு 1500 ரூபாயாக உயர்த்த கோரி தேனியில் ஜேசிபி இயந்திர உரிமையாளர்கள் 3 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது 1 மணி நேரத்திற்கு வழங்கப்படும் வாடகை 1000 ரூபாய் கட்டுப்படியாகவில்லை என கோரி அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் தொழிலதிபரிடம் 9 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். உஸ்மான் மற்றும் அவரது நண்பர் நவாஸ்கனி ஆகியோர் புதிய தொழில் தொடங்க உள்ளதாகவும் முதலீடு செய்தால் பங்குதாரராக சேர்த்து பல லட்சம் லாபம் பார்க்கலாம் எனவும் கூறி நேதாஜி ரோட்டைச் சேர்ந்த கட்டுமான பொருட்கள் விற்பனையாளரான கரீமிடம் மோசடி செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பெண்ணை வழிமறித்து தகாத முறையில் பேசி தொடர்ந்து தொல்லை கொடுத்ததாக டெல்லி போலீஸ் பட்டாலியனில் பணியாற்றும் போலீஸ்காரர் கைது செய்யப்பட்டார். கல்லாபுரத்தைச் சேர்ந்த 25 வயது இளம்பெண் பைக்கில் சந்தைக்கு சென்ற போது போதையில் தொல்லை கொடுத்த மாசாணியை மக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நம்பாலக்கோட்டை பகுதியில் தேயிலை தோட்டத்தில் அமர்ந்திருந்த புலியால் மக்கள் அச்சமடைந்தனர். ஏற்கனவே ஓவேலி பகுதியில் 2 பேரை தாக்கிக் கொன்ற புலியை பிடிக்க வனத்துறையினர் 6 நாட்களாக போராடி வருவது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 11 ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் 27 ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் நீர் வராததால் பக்தர்கள் பரிதவித்தனர். வளர்பிறை சஷ்டி மற்றும் விடுமுறை தினம் என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்த நிலையில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் அவதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள குறுவை பயிர்கள் போதிய தண்ணீரின்றி கதிர்கள் வராமல் மலட்டுத்தன்மையாக மாறியுள்ளதுடன் அதிக அளவு களைகள் மண்டி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்தும் பலனளிக்காத நிலையில் தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தினர். விழுப்புரத்தில் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்தார். சித்தேரிக்கரை முத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அஜீஸ்கான் துபாயில் ஓட்டுநராக பணியாற்றி வந்த நிலையில் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்திருந்த போது உயிரிழந்த சம்பவம் அவரது உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி கழுஞ்சூர் டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களுக்கு கூடுதல் விலை வசூலிப்பதாக கூறி தாவேக நிர்வாகி ஒருவர் பணியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. எம்ஆர்பி விலை மட்டுமே தருவேன் என வாடிக்கையாளர் வாக்குவாதம் செய்த நிலையில் டாஸ்மாக் பணியாளரும் போட்டி போட்டு செல்போனில் வீடியோ பதிவு செய்தார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் 18ஆம் தேதி மும்பையில் நடைபெறும் என அதன் செயலாளர் தேவஜித் சைக்கியா தெரிவித்தார். IPL பதவி உள்பட IPL நிர்வாக குழுவின் 2 இடங்களுக்கான தேர்தல் நடைபெறுகிறது. இதுகுறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் 872 ரேட்டிங் புள்ளிகளுடன் ICC டெஸ்ட் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் முதலிடத்தை பிடித்துள்ளார். இதன் மூலம் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா 862 புள்ளிகளுடன் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளனம் வீரர் வீராங்கனைகளின் புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர்கள் லக்ஷயா சென் 13வது இடத்திற்கும் ஆயுஷ் ஷெட்டி 20வது இடத்திற்கும் முன்னேறியுள்ளனர். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் PV சிந்து 9லிருந்து 10வது இடத்துக்கு பின்தங்கினார். பெண்கள் இரட்டையர் தரவரிசையில் ட்ரீசா காயத்ரி கோபிசந்த் ஜோடி 12 இடங்கள் எகிரி 27வது இடத்தை பெற்றுள்ளனர். பாலிவுட் திரையுலகின் பிரபல இயக்குனர் குகு ஹோக்லி மாரடைப்பால் தனது 77வது வயதில் காலமான நிலையில் அவரது உடல் மும்பை ஓஷிவாரா மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. அஜய் தேவ்கனை நாயகனாக அறிமுகப்படுத்திய பூல் ஆர் காண்டே திரைப்படம் மூலமாக புகழ்பெற்ற இவர் சுகாக், ஹக்கிஹட் உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கியுள்ளார். குகு ஹோக்லியின் இறுதிச் சடங்கில் விக்கி கௌஷல், கேத்ரினா கைஃப் போன்ற பாலிவுட் பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினர். துல்கர் சல்மான் நடிக்கும் ஆகாசம் லோ ஒகதாரா படத்தின் இயக்குனர் பவன் சாதினேனி கைது செய்யப்பட்டார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை ஏமாற்றியதாக நடிகை ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்தில் உள்ள ராஜகணபதி கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் தீர்த்த குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். யானை மீது தீர்த்த குடம் வைத்து செண்டை மேளம், ஒட்டகம் மற்றும் காளைகளுடன் புறப்பட்ட ஊர்வலம் அக்ரஹாரம் வழியாக ராஜகணபதி கோயிலை வந்தடைந்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பேசும் தெய்வமாகவும் தென்னெல்லை காவல் தெய்வமாகவும் போற்றப்படும் பூமாரி அம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்து ஊர்வலமாக கோவிலை சென்றடைந்து அம்மனுக்கு பூச்சொரிந்து வழிபட்டனர்.